RSSின் கோமாதா மூத்திரம் ஒரு அறிவியல் பார்வை. இவர்கள் அருந்துவது குளிர்பானமா, காபி டீ போன்ற சூடான பானமா, அல்லது உடலுக்கு தெம்பூட்டும் மருந்தா? இவை எதுவும் இல்லை. மாட்டின் மூத்திரம். மாட்டிலிருந்து கிடைக்கும் பாலை அருந்துவது பரவலாக நாம் அறிந்த ஒன்று. ஆனால் இவர்கள் வினோதமாக அதன் கோமியத்தை பிடித்து குடிக்கின்றனர். இவ்வாறு தாங்கள் குடிப்பது மட்டுமல்லாமல் இது உடலுக்கு நன்மையானது என்றும் இதையே அறிவியல் என்றும் மேடை போட்டு பிரச்சாரமும் செய்கின்றனர். तो आप इस गोमूत्र का दवा के रूप में इस्तेमाल करो, व्यसन को छोड़ने में इस्तेमाल करो, तो गोमूत्र अर्क बीमारियों को आने ही नहीं देगा। गोमूत्र का अर्क पियो फैटी लीवर के लिए, मोटापा के लिए. இதை ஏதோ சாமியார்கள், பூசாரிகள், மந்திரவாதிகள் செய்வதாக மட்டும் எண்ண வேண்டாம். இந்த மாட்டு மூத்திர தொழிலை மையப்படுத்தப்பட்ட அளவில் தமது கொள்கையாகவே கொண்டு செயல்படுத்தி வருகிறது மோடி அரசு. கடந்த ஜூலை மாதம் பசுக்களை கொன்றதாக சொல்லி குஜராத்தின் தலித் இளைஞர்கள் இந்து மத வெறியர்களால் தாக்கப்பட்டனர். இந்த சம்பவம் நாடெங்கிலும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. குஜராத்தில் இந்த சம்பவத்திற்கு எதிராக பெரும் போராட்டங்கள் வெடித்தன. கிளர்ந்தெழுந்த தலித் மக்கள் உனது மாதாவின் பிணத்தை நீயே தூக்கி போட்டுக்கொள் என்ற கோஷத்துடன் செத்த மாடுகளை பொது இடத்தில் போட்டு போராட்டம் நடத்தினர். இவ்வாறு அவர்கள் பார்ப்பன இந்து வெறியை காரியுமிழ்ந்த போதிலும் சோர்ந்து விடாத காவி கும்பல் தங்கள் புனித அன்னையின் புகழை பரப்ப கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தங்கள் கோமாதாவின் மூத்திரத்தையும் சாணியையும் அள்ளி வந்து ஆராய்ச்சி செய்கின்றனர். இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளின் மேல் நமக்கு எந்த மரியாதையும் இல்லை. ஆனாலும் இந்த நிறுவனங்களை மாட்டு மூத்திரத்தை ஆராய களமிறக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா அரசு. நடுத்தர வர்க்க அப்பாவி இந்தியர்களின் தலையில் எதையாவது கட்ட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்னென்ன பொருளை தின்றால் அல்லது பயன்படுத்தினால் ஆண்மை பெருகும், இளமை மீளும், வழுக்கையில் முடி முளைக்கும், ஆண் குழந்தை பேறு கிட்டுவதோடு புற்றுநோய் கூட குணமாகும் என்று புன்சான அறிவியல் ஆய்வுகளை பரப்பிவிட்டால் போதுமானது. அது மனித மலமாக இருந்தாலும் கூட அள்ளி அப்பிக்கொள்வதே நமது பெருமைக்குரிய பாரம்பரியம். இதே வித்தையைத்தான் மாட்டு மூத்திர விற்பனையிலும் பயன்படுத்தி வருகின்றனர். मूलत गोमूत्र पीने से मोटापा दूर होता है, कोलेस्ट्रोल कम होता है, मोटापा दूर होने से कब्ज परमानेंट ठीक हो जाता है. सल्फर उसमें है, कैल्शियम उसमें है, आयरन उसमें है, मैग्नीशियम उसमें है, मैग्नीज उसमें है. गोमूत्र पीने से फैटी लीवर की प्रॉब्लम बिल्कुल नहीं रहती है. गोमय वसति लक्ष्मी, गोमूत्रे धन्वंतरी, ऐसा एक संस्कृत सूत्र हमने सीखा था. மாட்டு மூத்திரத்தில் மருத்துவ குணாம்சங்களோடு கூடுதலாக தங்க துகள்களும் இருப்பதாக குஜராத்தை சேர்ந்த விவசாய பல்கலைக்கழகம் ஒன்று கண்டறிந்துள்ளது. மாட்டு மூத்திர விற்பனையில் ஏற்கனவே பாபா ராம்தேவின் பதஞ்சலி நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இப்போது RSS நேரடியாக கோதாவில் இறங்கி மாட்டு மூத்திரத்தை விற்பனை செய்ய தொடங்கியுள்ளது.
கடந்த முறை வாஜ்பாய் தலைமையில் பாஜக ஆட்சியில் இருந்தபோது மத்திய மனிதவளத்துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப துறைகளின் அமைச்சராக இருந்தவர் முரளி மனோகர் ஜோஷி. இவரது நேரடி பார்வையில் மூத்திர ஆராய்ச்சி துவங்கியது. பசு விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் என்ற RSS பரிவார அமைப்பு அப்போதைய மத்திய அரசின் ஆதரவோடு பசு மூத்திரத்திற்கு 4 காப்புரிமைகளை பதிவு செய்தது. கடந்த ஆண்டு மத்திய ஆயுஷ் அமைச்சகம் பஞ்சகவ்யத்தை மருந்தாக பயன்படுத்துவது குறித்த கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. மத்திய அரசின் அழுத்தத்துடன் பெரும் அளவிலான மக்களின் வரி பணமும் மூத்திர ஆராய்ச்சியை நோக்கி திருப்பிவிடப்பட்டன. விவசாய ஆராய்ச்சிகளுக்கான இந்திய மையம், இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம், அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில், ஒரியா மாநில விவசாய பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் ஏராளமான ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க துவங்கின. அறிவியல் ஆய்வு கட்டுரைகள் என்ற பெயரில் இந்திய மற்றும் சர்வதேச அறிவியல் பத்திரிகைகளில் இவை இடம்பெற துவங்கின. இந்த கட்டுரைகளில் அறிவியலை நுண்ணோக்கி கொண்டு தேடினாலும் கிடைக்கப் போவதில்லை. உண்மையில் மாட்டு மூத்திரம் என்பது மற்ற எல்லா விலங்குகளின் மூத்திரத்தை போன்றதுதான். பிற உயிர்களின் உடலில் மலம், மூத்திரம் எந்த அடிப்படையில் உற்பத்தியாகிறதோ அதே அடிப்படையில்தான் மாட்டின் உடம்பிலும் உற்பத்தியாகிறது. உடலில் உள்ள திரவநிலை கழிவுகள் சிறுநீரகத்தால் பிரித்தெடுக்கப்பட்டு கழிவு பாதையின் மூலம் வெளியேற்றப்படுகிறது. உடலுக்கு தேவையற்ற உயிரிகள் மற்றும் ரசாயனங்கள் இந்த கழிவு நீரில் கலந்திருக்கும். கோமாதாவோ மனிதனோ யாருடையதாக இருந்தாலும் 95% தண்ணீரும் 2.5% யூரியாவையும் சேர்ந்ததே மூத்திரம். இதோடு உடலுக்கு தேவையற்ற ரசாயன மற்றும் ஹார்மோன் கழிவுகளும் சிறு சிறு அளவுகளில் கலந்திருக்கும். கழிவுகளில் உள்ள ரசாயனங்களுக்கு எந்த பயன்பாடும் இல்லை என சொல்ல முடியாது. உதாரணமாக மனித கழிவுகளில் உள்ள நொதிகளில் மருத்துவ குணங்கள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மனித மூத்திரத்தில் யுரோகினோஸ் என்ற நொதி தனியே பிரித்தெடுக்கப்பட்டு இதய நாளங்களில் இரத்தம் கெட்டிப்படுவதை தடுக்க பயன்படுத்தப்படுகின்றது. அதற்காக மூத்திரத்தை பிடித்து குடிப்பதில்லை. அப்படி செய்தால் அது அறிவியல் இல்லை, முட்டாள்தனம், காட்டுமிராண்டித்தனம். நமது கோமாதா ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வுகள் அனைத்தும் சில பழங்கால நூல்களில் உள்ள மேற்கோள்களை அடிப்படையாக கொண்டே சுழல்கின்றன. குறிப்பாக சரகர், சுஸ்ருதர், வாக்பட்டர் போன்றவர்களால் எழுதப்பட்ட சமஸ்கிருத நூல்களில் கோமூத்திரம் மருந்தாக பயன்படுத்தப்பட்டதை ஆதாரமாக காட்டுகின்றனர். ஆனால் அதே வேத நூல்களில் மாட்டு மாமிசம் உண்பதை பற்றி எழுதியுள்ளதை மட்டும் பேசுவதில்லை. ஆண்டிலிருந்து மாட்டு மூத்திர வியாபாரத்தில் RSS பரிவார அமைப்பான கோசேவா சங்கம் நேரடியாக இறங்கியுள்ளது. நீரிழிவு மற்றும் கேன்சர் நோயை குணப்படுத்தும் அருமருந்து என இந்தி பேசும் மாநிலங்களைச் சேர்ந்த பார்ப்பன மூடர்களிடையே விளம்பரப்படுத்தி மாட்டு மூத்திரத்தை விற்பனை செய்கிறது. இதன் விலை 1 லிட்டர் 12 ரூபாய். கௌலோக பியா என்ற பெயரில் நாடெங்கும் தனக்குள்ள 1000த்திற்கும்
அதிகமான கடைகளில் மூத்திரத்தை விற்று வருகிறது கோசேவா சங்கம். மாட்டு மூத்திரம் மற்றும் சாணியை அடிப்படையாக கொண்ட அழகு சாதன பொருட்கள் சிலவற்றை இந்த அமைப்பு அறிமுகம் செய்தது. அவற்றுக்கு விளம்பரம் செய்ய பாலிவுட் நடிகைகள் சிலரை அணுகியுள்ளது. அப்போது உச்சத்தில் இருந்த பல பாலிவுட் நடிகைகள் விஷயத்தை கேள்விப்பட்டு தெரித்து ஓடியுள்ளனர். பத்திரிகை ஒன்றிடம் இது குறித்து பேசியுள்ள ஐஸ்வர்யா ராய், மாட்டு மூத்திரத்தை முகத்தில் தேய்ப்பது அல்லது குடிப்பது பற்றி நினைத்தாலே நடுக்கமாக இருக்கிறது. நிச்சயம் அழகு குறித்த எனது சிந்தனை இதுவல்ல என்று தெரிவித்துள்ளார். வளர்ச்சி கோஷங்களை முன்வைத்து ஆட்சிக்கு வந்தது RSS பாஜக இந்துவெறி கும்பல். ஆனால் தாங்கள் சொன்ன வளர்ச்சி என்பது அம்பானி அதானி வகையாரக்களுக்கு சேவை செய்வது மட்டுமே அன்றி அது பொதுமக்களுக்கானது அல்ல என்பது அம்பலமாகியுள்ளது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மக்களின் வாழ்நிலை தாழ்ந்து கிடக்கிறது. இந்த சூழலில்தான் மொத்த சமூகத்தையும் மத ரீதியில் பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் அடைய துடிக்கின்றது காவி கும்பல். அதற்கு தோதான ஆயுதமாக கையில் எடுத்திருப்பதுதான் புனித கோமாதா. இந்துக்கள் என தம்மை சொல்லிக் கொள்கிறவர்கள் மனசாட்சியோடு இந்த உண்மையை சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறும் நம்பிக்கைகள் அரசியலை, சமூகத்தை, பொருளாதாரத்தை, வாழ்க்கையை தீர்மானித்து விடுமா? தீர்மானிக்கும் என்று நீங்கள் நம்பினால் உண்மையில் நீங்கள் அடைய போவது வளர்ச்சி அல்ல, காட்டுமிராண்டி கலாச்சாரம் மட்டுமே.